அர்சல்தஹா, நீ அவ்வாறு ஆன்மாவை பறிக்காது, உயிரை பறிக்காது விட்டுவிட்டால் அஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதத்த ஸாலிஹீன், உன்னுடைய நல்ல அடியார்களை எவ்வாறு நீ பாதுகாப்பாயோ அவ்வாறே பாதுகாப்பாயாக என்று நாங்கள் சொல்லிவிட்டு தூங்குகிறோம். இந்த நான் ஓதிய இந்த வார்த்தைகளை சரியான கவனத்தோடு ஒருவர் ஓதினார். படுக்கும்போது சொல்கிறார், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி, இறைவா என்னுடைய உடம்பை நான் உன்னுடைய பெயரால் இந்த கட்டிலே இந்த படுக்கையிலே வைக்கிறேன். ஒபிக்க அர்ப்பாவும், எழும்பும் போது உன்னுடைய பெயரால் தான் நான் அதை தூக்குகிறேன். இரவில் அப்படியே மரணித்து விடவும் முடியும். எனவே அதனோடு நாங்கள் சொல்கின்றோம், பயன் கபல்தஹா ஃபர்ஹம்ஹா, நீ உயிரை பறித்து விட்டால் அந்த ஆன்மாவின் மீது அருள் புரிவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து வைத்தால், திரும்பவும் வாழ்வதற்கு விட்டால், நல்ல அடியார்களை காப்பாற்றுவது போன்று பாதுகாப்பது போன்று நீ பாதுகாப்பாயாக. ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதத்த ஸாலிஹீன் என்ற அந்த வார்த்தையை சொல். இந்த வார்த்தையை உயிரோட்டமாக சொல்லி தலையை வைத்தால் படுக்கையில் அமைதியாக, மன அமைதியோடு தூங்குகிறவராக அவர் அமைவார். மரணித்தாலும் கூட ஒரு கவலை இல்லாத ஒரு மரணமாக அது அமையும். தூங்குகிறவர் நோயாளியாக இருக்க முடியும். தூங்க போய் உட்கார்ந்தவர் ஒரு மன வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் உட்கார முடியும். இப்படி பல மனோநிலைகளோடு தூங்குவதற்கு செல்கின்றவர் செல்ல முடியும். அந்த மனோநிலைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு அமைதியை தருவதாகத்தான் அந்த வார்த்தை. அங்கும் எப்படி சொல்கின்றோம், யா அல்லாஹ் உன் மூலமாகத்தான் நான் தூங்க செல்கின்றேன், உன் மூலமாகத்தான் திரும்ப விழிக்கவும் செய்கிறேன். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று உன்னுடைய பெயரால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்ற அந்த வார்த்தையை அவ்வாறு தூங்க சொல்கின்ற போதும் நாங்கள் சொல்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, மன ஆரோக்கியத்தை அல்லது உள ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வோடு வாழுகின்ற இந்த போக்கு எங்களிடத்திலே வர வேண்டும் என்ற உண்மையைத்தான் அந்த ஹதீஸ்கள் எங்களை சொல்கின்றன. அந்த ஹதீஸ்கள் உண்மையில் இந்த இப்படியான ஆயத்துகளின் விளக்கமாகத்தான் அமைகின்றன என்ற உண்மையைத்தான் நாங்கள் காண்கிறோம். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ்வை பற்றி வேறு யாரை பற்றியும் சொல்லாத அளவுக்கு மிக அதிகமாக அல் குர்ஆனிலே வந்தது. நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொன்னது போன்று அல் குர்ஆனுடைய சூறாக்களில் அல்லாஹ்வை பற்றி சொல்லாத சூரா ஒரே ஒரு சூரா, தப்பத் யதா அபீ லஹப் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூரத்துல் மஸதில் மட்டும்தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சாபம் இடுகின்ற சூறா அது. எனவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை அந்த சூறாவிலே சொல்வதற்கு விரும்பவில்லை. எனவே அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை சொல்லவில்லை. மற்ற எல்லா சூறாக்களிலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பற்றி சொல்லாமல் விட்ட சூறா எதுவுமே கிடையாது. எனவே ஒரு முஸ்லிம் எந்த சூறாவை ஓதினார், குர்ஆனை பிரட்டி எந்த சூறாவை ஓதினாலும் அல்லாஹ்வை பற்றி ஏதாவது அதில் காணப்படும். இப்படி அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்துவதற்காக அல் குர்ஆன் இறங்குகின்ற ஒவ்வொரு முறை, குர்ஆனுடைய எந்த பகுதி இறங்கினாலும் அல்லாஹ்வை பற்றி ஏதாவது சில விஷயங்கள் சொல்லக்கூடிய வகையில் தான் அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறார் என்பதனை நாங்கள் காணலாம். குர்ஆனில் இறங்கிய முதலாவது வசனம் அல்லாஹ்வுடைய பெயரோடு ஆரம்பமாகி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த உம்முடைய இரட்சகனின் பெயரால் வாசிப்பீராக என்று, அந்த படைத்த உமது இரட்சகனின் பெயரால் என்று அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் என்றுதான் குர்ஆனை துவங்குகின்ற போதும் துவக்கி வைத்தார். அதே போன்று முதலாவது சூறாவிலும் முதல் 4 வசனங்களும் நேரடியாக அல்லாஹ்வை சொல்கின்ற வசனங்களாக அமைந்தன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் மிகவும் மிகைப்படுத்தி காட்டுகின்ற 2 சொற்பிரயோகங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சொற்பிரயோகங்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இன்னொரு முறையும் 2வது முறையும் அர் ரஹ்மானிர் ரஹீம், அருளும் இரக்கமும் அன்பும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளில் சொந்தக்காரனாக, கூலி கொடுக்கும் நாளுடைய சொந்தக்காரனாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த முதலாவது சூறாவில்
5வது இறங்கிய சூரா. ஆனா குர்ஆனில் முதலாவது இருக்கின்ற சூரா. அந்த சூறாவிலும் அல்லாஹ்வை பற்றி முதல் 4 வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ஆயத்துல் குர்சியும் சூரத்துல் பக்கராவில் வருகின்ற ஆயத்துல் குர்சியும் முழுமையாக அல்லாஹ்வை பற்றி மட்டும் சொல்கின்ற சூறாவாக அமைக்கிறது. இந்த குர்சி என்று சொல்லுக்கு சிம்மாசனம் என்று பொருள். குர்ஆனில் ஒரே ஒரு ஆயத்துக்கு மட்டும்தான் பெயர் இருக்கிறது. குர்ஆனுடைய சூறாக்களுக்கு தான் பெயர். ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துக்கும் பெயர் வைத்தார். இந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் ஆயத்துல் குர்சி நாங்கள் சொல்கின்றோம். அதாவது சிம்மாசன வசனம் என்று நாங்கள் அதனை மொழிபெயர்க்க முடியும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பற்றிய முழுமையாக சொல்கிறார். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல் ஹய்யு, அவன் நிரந்தரமாக வாழ்பவன். அல் கையூம், தனியாக இருந்து முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு ஒரு சிறு தூக்கமோ அல்லது பெரிய ஒரு தூக்கமோ பீடிப்பது கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதியின்றி யார் அவனிடத்திலே ஷஃபாஅத் செய்ய முடியும், சிபாரிஷ் செய்ய முடியும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருப்பவற்றை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் நாடுகின்ற ஒரு பகுதியை தவிர அவனுடைய அறிவில் எதனையும் எந்த மனிதர்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. மனிதன் என்னதான் அறிவு பெற்றவனாக மாறினாலும் அல்லாஹ் நாடுகின்ற அறிவின் ஒரு பகுதியைத்தான், அல்லாஹ்வுடைய அறிவின் ஒரு சின்ன பகுதியைத்தான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதன் வளர்க்கின்ற இந்த கலைகள் அனைத்தும், அவன் படிக்கின்ற எல்லா கலைகளும், அவனுடைய படைப்பினங்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா கலைகளும் அல்லாஹ்வுடைய அறிவை காட்டுகின்ற கலை. பயோவை படித்தாலும், கெமிஸ்ட்ரியை படித்தாலும், அல்லது பொட்னியை படித்தாலும், எதனை படித்தாலும் என்ன படிக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய அறிவைத்தான் அங்கு நாங்கள் படிக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அறிவின் ஒரு சின்ன பகுதி. அதனைத்தான் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவருடைய அறிவு எவ்வளவு தூரம், அவருடைய அறிவும் ஆற்றலும் எவ்வளவு தூரம் பறந்தது என்றால், இந்த வானங்கள் பூமி அனைத்தையும் மடக்கியதாக அது இருக்கிறது. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இவற்றை பராமரிப்பது, பாதுகாப்பது அவனுக்கு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. வஹுவல் அலியுல் அலீம், அவன் மிக உயர்ந்தவனாக மிகவும் மகத்தானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்கிறார். மறுப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்வதல்ல, விளக்கம் சொன்னால் ஒரு நீண்ட நேரம் அதுக்கு எடுத்துவிடும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி மிகவும் ஆழ்ந்தும் மிகவும் தெளிவாகவும் இந்த வசனத்திலே சொல்கிறார். இப்படியான வசனங்கள் ஊடாகத்தான் அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்ல மனோநிலையை, ஒரு உயர்ந்த மனோநிலையை, ஒரு பய மனோநிலையை, ஒரு அன்பு வருகின்ற ஒரு மனோநிலையை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லது ஒரு மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறார். அதன் விளைவாக உருவாக்கிய மனம்தான், உள்ளம்தான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஆரோக்கியமான உள்ளமாக அமைக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ذَلَّذِي يَشْفَعُ عِندَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَئُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. இந்த சூறாவும் ஆயத்துல் குர்சியை போன்று அல்லாஹ்வை பற்றி மட்டும் சொல்கின்ற சூறா. எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா.
அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் எவ்வாறு அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி இந்த வசனம் சொல்லும். அல்லாஹ் ஒருவன் என்று ஆரம்பித்து குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று ஆரம்பித்து அந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கு மாற்றமாக இருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் மறுத்து அல்லாஹ் தஆலா இந்த சூரா அல் இஹ்லாஸ்லே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த வகையில் தான் குர்ஆனுடைய பல சூறாக்கள் பல இடங்களில் அல்லாஹ்வை மட்டும் விளங்கப்படுத்துவதாக அமைவதனை நாங்கள் காணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது அல்லாஹ் அவனை பற்றி சொல்கின்ற ஒரு முறை, அதாவது அவனை பற்றி மட்டும் வேற எதுவும் சொல்லாமல் அவனை பற்றி மட்டும் சில சூறாக்களின் சில வசனங்கள் நூடாக அல்லது குறிப்பிட்ட ஒரு சூறாவை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பற்றி மட்டும் சொல்கின்றார். இன்னொரு வகையில் நாங்கள் இந்த அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம், மிக பல இடங்களில் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தி முடிக்கின்றார். அதாவது சில திருநாமங்களை சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ்வை பற்றி நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. இந்த சூரத்தின் முஜாதலாவின் முதலாவது வசனம் ஒரு சம்பவத்தோடு தொடர்பட்டு, ஒரு பெண் ஹவுலா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து அந்த கணவன் அந்த பெண்ணோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொள்வார். அதாவது ஜாஹிலியா காலத்தில் ஒரு முறை இருந்தது, அதனை லிஹார் என்று சொல்லும். தலாக் சொல்லாமல் மனைவியோடு சேர்ந்தும் வாழாமல் முழுமையாக தலாக் சொல்லியும் விட்டு விடாமல் இடையில் இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் லிஹார் என்று சொல்லும். அதாவது அந்தி கமஹரி உம்மி, நீ என்னுடைய உம்மாவை போல இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அரபிகள் அந்த காலத்தில் அந்த தன்னுடைய மனைவியை விட்டு ஒதுங்கி விடுவார். இதே வேலையை இந்த ஹவுலா என்ற பெண்மணியுடைய மனைவி செய்தார், கணவன் செய்தார். அப்போது அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் என்னுடைய கணவன் நான் இளமையாக இருக்கும் போது என்னோடு நல்லா அழகா இருந்தார். பல குழந்தைகளை பெற்றதன் பிறகு நான் கொஞ்சம் வயசாளி ஆகினதன் பிறகு அந்தி கமஹரி உம்மி, நீ என் உம்மாவை போல இருக்கிறான்னு சொல்லிவிட்டு என்னை தலாக் சொல்லி விடுதலையும் செய்யாமல் அதே நேரத்தில் தன்னோடு வைத்தும் கொள்ளாமல் இடைநடுவே விட்டு விட்டார் என்று சொன்னார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிறார்கள், இருந்து ஒரு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார்கள், உன்னுடைய கணவனோட ஒத்துப்போவை பாரு, கொஞ்சம் பேசி பாரு, இப்படி அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்தார். அப்போது அந்த பெண் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், அப்ப நான் இதை அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுவோம், உங்கள்கிட்ட சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, நான் அப்ப அல்லாஹ்விடத்தில் இது முறையிடுவோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் போறதுக்குள்ளால இந்த ஆயத்தை இறங்கி, இப்ப நாங்க வாசிச்ச இந்த ஆயத்தை இறங்கி, கது சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனை பற்றி உம்மோடு வாதாடி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பெண்ணின் குரலை அல்லாஹ் செவியுற்றான். கது சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ், தன்னுடைய கணவனை பற்றி உங்களோடு வாதாடி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் இரண்டு பேருடைய உரையாடலையும் அல்லாஹ் செவியுறுகின்றான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். இந்த கடைசியில் வருகின்ற அந்த வசனம் இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்பதற்கு வேறு எந்த ஆதாரமும் அங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணும் கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட உடனே அல்லாஹ் இந்த வசனங்கள் நூடாக அவர்களுக்கு இதனுடைய அடுத்து வருகின்ற வசனங்கள் நூடாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார்.
லிஹாத் என்ற அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு, பெண்ணை விட்டு ஒதுங்குகின்ற அமைப்புக்கு என்ன தீர்வு என்று அல்லாஹ் தஆலா இதற்கு பின்னால் இருக்கின்ற வசனத்திலே சொன்னார். இங்கு வருகின்ற இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர் என்ற வசனம் அல்லாஹ்வை பற்றிய ஒரு விளக்கமாக அமைக்கின்றது. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றார் என்ற ஒரு விளக்கமாக அமைக்கின்றது. அதே போன்று والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. சூரா யாசீனின் இந்த 38வது வசனம் ஒரு நீண்ட வசனத்தின் ஒரு கருத்து தொடர்ச்சியை இருந்து ஒரு துண்டை நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். சூரியன் தன்னுடைய இடத்தை நோக்கி விரைந்தோடி கொண்டிருக்கிறது. சூரியன் தன்னுடைய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிக அண்மை காலத்தில் மனிதன் கண்டுபிடித்த ஒரு உண்மை. சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மனிதன் அண்மை காலத்தில் கண்டுபிடித்த ஒரு உண்மை. இந்த கருத்தை தான் அல்லாஹ் ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லா ذلك அது தக்தீருல் அஸீஸுல் அலீம் யாவற்றையும் மிகைத்த சக்தி உடையவனும் மிகுந்த அறிவு கொண்டவனாகிய அல்லாஹ்வுடைய திட்டமாகும் என்று ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம் என்று பின்னால் வருகின்ற அந்த ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம் என்ற வசனத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா உண்மையில் அல்லாஹ்வை பற்றித்தான் சொல்றார். ஒருவர் இந்த சூரியனை படித்து பார்த்து அது ஓடுவதனை அவதானித்து பார்த்தால் இந்த முடிவுக்கு வருவார். ذلك அது தக்தீருல் அஸீஸுல் அலீம், ஒரு பெரும் சக்தி படைத்தவன், அறிவு படைத்தவனுடைய திட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரும் என்பதனைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்றார். இன்னொரு வசனத்தில் الله الذي خلق سبع سماوات ومن الأرض مثلهن يتنزل الأمر بينهن لتعلموا أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. சூரத்து தலாக்கின் இந்த 12வது வசனம் அல்லாஹ் 7 வானங்களையும் அது போன்ற பூமிகளையும் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் 7 வானங்களையும் அது போன்ற பூமிகளையும் படைத்து ஒமினல் அர்தி மிஸ்லஹு அவை போன்ற அந்த 7 வானங்கள் போன்ற பூமிகளையும் படைத்திருக்கின்றார். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹும் அவற்றிடையேதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இறங்குகின்றன. அவற்றிடையேதான் அல்லாஹ்வுடைய நிர்வாக ஒழுங்குகள் கட்டளைகள் இறங்குகின்றன. இவற்றை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது விளங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த 7 வானங்களையும் நீங்கள் சுற்றி படித்து பார்த்தால், 7 பூமிகளையும் கவனமாக படித்து பார்த்தால் அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி படைத்தவன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது புரிந்து கொள்ள முடியும், அன்னல்லாஹ் கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் அனைத்தையும் தன்னுடைய அறிவினால் சூழ்ந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்றான். இங்கும் அல்லாஹ் தன்னை விளங்கப்படுத்துவதற்காக, தன்னுடைய சக்தியை, மாற்றலை, அறிவை விளக்குவதற்காக முழு பிரபஞ்சத்தையும் ஆதாரமாக கொண்டு வந்து சொல்கிறார். இந்த வசனத்தில் வருகின்ற ஒமினல் அர்தி மிஸ்லஹு, இந்த வானங்கள் 7 போன்று பூமியிலும் 7 காணப்படுகின்றது. ஒமினல் அர்தி மிஸ்லஹு அது போன்ற பூமிகளை என்றால் என்ன பொருள்? அதாவது நாங்கள் வாழுவது போன்ற இந்த பூமிகள் இன்னும் மேலே இருக்க முடியும். இன்னும் 7 பூமிகள் அல்லது அதனை விட 7 என்று சொல்லி நேரடியாக 7 என்று கருத்தெடுத்தால் அல்லது பல என்று கருத்தெடுத்தால் நிறைய பூமிகள் இன்னும் இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமாக இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இப்போ ஒரு வருடமும் இல்லை அதற்குள்ளால் இதே போன்று ஒரு பூமி இருப்பதாக கண்டுபிடித்தார். பூர்ணமாக ஆராய்ச்சி முடியாவிட்டாலும் கூட இதே போன்று ஒரு பூமி இருப்பதாக கண்டுபிடித்தார். பூமியிலிருந்து 200 மில்லியன் ஒளி வருடங்களுக்கு அப்பால், பூமியிலிருந்து 200 மில்லியன் ஒளி வருடங்களுக்கு அப்பால் இதே போன்ற ஒரு பூமி இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார். அது பற்றி பூர்ணமான
ஆராய்ச்சிகள் இன்னும் முடியாவிட்டாலும் கூட அண்மையில் அதனை கண்டுபிடித்து சொன்னார்கள். ஏறத்தாழ இதே போன்று தண்ணீரும் தாவரங்களும் உள்ள ஒரு பூமி போன்று அது தெரிகிறது. அது இங்கிருந்து 200 மில்லியன் ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். அது ஒரு பூமி. இன்னும் இப்படி நிறைய பூமிகள் இருக்க முடியும் என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தூடாக எங்களுக்கு சொல்றார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தன்னை விளக்குவதற்காக பல ஆயத்துகளின் பின்னால் பல ஆயத்துக்களை சொல்லி அதனை முடிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு முடித்து அல்லது அல்லாஹ்வுடைய சக்தியையும் அறிவையும் காட்டுவது போன்று முடித்து நிறைய வசனங்களில் அல்லாஹ் இந்த கருத்தை சொல்றார். எனவே இந்த வகையில் தான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த வசனங்கள் நூலாக அல்லாஹ் தஆலா நிறைய அவனை பற்றி நேரடியாகவும் நேரடியான சில சூறாக்கள் ஊடாகவும் பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்து அதனூடாகவும் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி விளக்குவதை காணலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை மையப்படுத்தி வாழுவதை நிறைய சூறாக்கள் வசனங்கள் நூடாக விளக்கி சொல்லியிருக்கின்றன. உதாரணமாக சூரத்துல் ஹஷ்ரின் இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தால், هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. இந்த 3 வசனங்கள் நூடாகவும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்வின் மையமாக அல்லாஹ் தான் இருக்கின்றார் என்ற கருத்தை சொல்கிறார். ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு இலாஹ் இல்லை. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, கற்புலனாகும் உலகு, புலன்களுக்கு அப்பாற்பட்ட உலகு, அவற்றின் அறிவு படைத்தவனாக அவன் இருக்கின்றார். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் மிகுந்த இரக்கமும் அன்பும் அருளும் கொண்டவனாக இருக்கின்றார். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இலாஹ் கிடையாது. அல் மலிக், அவன் ஆட்சியாளனாக இருக்கின்றான். அல் குத்தூஸ், புனிதமானவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாம், குறைபாடுகள் எதுவும் மற்றவனாக இருக்கின்றான். அல் முக்மின், பாதுகாப்பு கொடுப்பவனாக இருக்கின்றான். அல் முஹைமின், அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவனாக இருக்கின்றான். அல் அசீஸ், யாவற்றை விட சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். அல் ஜப்பார், அனைத்தையும் அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். அல் முத்தகப்பிர், சகல பெருமைகளுக்கும் உரியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பவை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் மிக தூயவனாக இருக்கின்றான். ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். அல் காலிகு, படைப்பாளன். அல் பாரிஉ, முன்மாதிரியின்றி படைத்தவன். அல் முசவ்விர், அனைத்து பொருட்களுக்கும் அவற்றுக்கான தோற்றத்தை கொடுத்தவன். லகுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுக்கு இப்படியான நிறைய பண்புகளை விளக்குகின்ற தூய்மையான அழகான பெயர்கள் இருக்கின்றன. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அவனையே தஸ்பீஹ் செய்கின்றன. வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிகுந்த ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல், சக்தி, அறிவு அனைத்து நூடாகவும் மனிதனை சூழ்ந்திருக்கின்றான். மனிதன் அல்லாஹ்வை மையப்படுத்திதான் உண்மையில் வாழுகின்றான் என்று இந்த வசனம் சொல்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சூரா ஹஷ்ர் என்ற இந்த சூரா உண்மையில் ஒரு யுத்த சம்பவத்தை சொல்லும். ஒரு யுத்த சம்பவத்தை சொல்கின்ற பின்னணியில் தான் இந்த வசனங்கள் வந்திருக்கின்றன. இந்த சூறாவின் ஆரம்ப பகுதிகள்
22ஆம் வசனத்துக்கு முன்னால் உள்ள பகுதிகள் யுத்தத்தோடு யூதர்களோடு நடந்த யுத்தத்தை சொல்கின்ற அந்த சம்பவத்தை, அந்த சம்பவத்தின் பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இத்தனையை சொல்லியிருக்கு. இந்த சூறாவில் தான் இத்தனை திருநாமங்களை அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். 17 அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இங்கே காணப்படுது. இந்த 17 திருநாமங்களும் ஒரே இடத்தில் வந்தது அல் குர்ஆனில். இதுதான் முதலாவது